வணக்கம். பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன். குரு பயிற்சியை பத்தி பார்ப்போம். இந்த வருடம் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள், குரு பயிற்சியின் கதிர்வீச்சுக்கள் மூலியமாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் எப்படி அமையும் என்பதை நாம் தெளிவாக பார்ப்போம். அதற்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ஏன்னா நிறைய சூட்சும விஷயங்களை நிறைய வந்துகிட்டு இருக்கும் இடையிடையில. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இல்ல ஸ்தலங்கள், சூட்சும விதிகள் அனைத்தும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போறேன். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க, முழுமையா பாருங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த தகவல் போய் சேரட்டும். அதனால முழுமையா பாருங்க. அதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த குரு பயிற்சி என்பது வருகின்ற 2026 தேதி மே மாதம் அன்று வாக்கியப்படி பஞ்சாங்கத்தின் பிரகாரம் காலை 11:33 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார் குரு பகவான். இது வாக்கியப்படி. அடுத்து இன்னொரு பஞ்சாங்கம் இருக்கு, திருக்கணிதப்படி. அந்த திருக்கணிதப்படி குரு பயிற்சி வருகின்ற ஜூன் மாதம் 1 தேதி 2026 அன்று இரவு 1:50 அளவில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். பயிற்சி நிலவரம் இந்த வருடம் 2 பஞ்சாங்கத்திலையும் வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் ஒரு 5 நாள் வித்தியாசத்துல பயிற்சி ஆகுறாங்க. அதனால இது ஓரளவுக்கு ஒத்து போயிடும். ஆனா கோயில்கள்லாம் முழுக்க பண்றது 26 தேதி தான் பண்ணுவாங்க. 1 தேதி திருக்கணித பிரகாரம் மாற்றம் அடைகிறது. இதை எல்லாம் நினைவு கொள்ளணும். 12 ராசி நேயர்களையும் ஒவ்வொரு ராசியும் நம்ம ஃபுல் டீட்டெயில்டா அனலைஸ் பண்ணி இந்த ஒரு வருடம் முழுக்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் என்றதை நான் கரெக்டா உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்றேன். அதை நீங்க பாத்துக்கோங்க. மேஷ ராசி நேயர்களே, உங்களுடைய மேஷ ராசிக்கு குரு பயிற்சி, குரு பகவான் இந்த வருஷத்தினுடைய ஒட்டுமொத்த விஷயங்களை நம்ம பார்த்துருவோம். அதுக்கு பார்வை பலன் அதிகம். பார்வை பலன் என்னென்ன நடக்குது, உங்களுடைய ராசியிலிருந்து எத்தனாவது இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறார், அந்த பலன்கள்லாம் என்ன என்பதை நம்ம பார்க்கலாம். உங்களுடைய மேஷ ராசி பிளஸ் லக்னத்தை சேர்த்துக்கங்க. லக்னம் உடையவர்கள், மேஷ ராசி மற்றும் லக்னம் உடையவர்களுக்கு உங்களுடைய லக்னமும் ராசியோ இருந்து 4ஆம் இடத்தில் கடக ராசி என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல குரு பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார் இந்த வருடம். அப்ப ஜூன் 1 தேதி பயிற்சி அடைகிறார் வச்சுங்களேன். அப்ப மிதுன ராசியில் இதுவரைக்கும் இருந்தார். உங்க ராசி லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல மறைவுல இருந்தார் குரு பகவான். இப்பொழுது 4ஆம் இடத்துக்கு வருகிறார். 4ஆம் இடத்துக்கு வந்தார் என்றால் 4ஆம் இடத்துல இருந்து அவர் உங்க ராசியை பார்க்கல, உங்களுடைய ராசியை அவர் பார்க்கல. ஆனா அதை விட அபரிவிதமான ஒரு பலன் இருக்கு. என்ன பலன்னா, உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல அந்த சனி பகவான் இருக்கக்கூடிய மீன ராசி மண்டலத்தை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்படி 9ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசி லக்னம் 12ஆம் இடமாக விரியமாக இருந்தாலும் மீனராசி மண்டலம், அந்த மீனராசி மண்டலம் குரு பகவானுடைய பார்வைப்படுவதனால் அங்க இருக்கக்கூடிய சனி பகவானுடைய கதிர்வீச்சினுடைய தாக்கம் உங்களுக்கு 7.5 சனி தாக்கத்திற்கு குறைபாடு ஏற்படுத்தி கொடுப்பார் நிச்சயமாக. அதனால 7.5 சனி இருக்குன்னு பயப்படுற மேஷராசி நேயர்கள் அனைவரும் அந்த பயத்திலிருந்து வெளியே வந்துருங்க. அந்த கஷ்டம் உங்களுக்கு வராது. ஏன்னா இப்ப குரு பயிற்சியினால, குரு பகவானுடைய பார்வையினால அதுதான் உங்களுக்கு சிறப்பான பலன் இந்த வருடம். அப்ப உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது கண்டிப்பாக 4ஆம் இடம் இயங்க ஆரம்பிக்கும். 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்ச பலம் பெறுகிறார். அதனால 4ஆம் இடம் என்பது வண்டி, வாகனம், வீடு, சொத்து, சுகம், தாய், இவை அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். தாயின் மீது அன்பு அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குற பிளான் பண்ணியிருந்தவங்க கண்டிப்பா இந்த வருடம் வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க மேஷராசி நேயர்கள். அப்ப உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் திக்பலமா இருக்கிறதுனால உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்களை இந்த வருடம் நீங்க எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம். அதனால உங்களுக்கு நல்ல பலன், யோக பலன் இன்னும் அங்க அதிகரிக்கும். அதே போல அவருடைய பார்வையாக இருக்கக்கூடிய கடக ராசியிலிருந்து விருச்சிக ராசியை பார்க்கிறார். விருச்சிக ராசி உங்க விருச்சிக ராசி மண்டலம் உங்களுக்கு லக்னத்திலிருந்து 8ஆம் இடம். உங்கள் லக்னாதிபதியின் இன்னொரு ஆதிபத்தியம் சொல்லுவாங்க. அதாவது மேஷ ராசியும் விருச்சிக ராசியும் செவ்வாயினுடைய ஆதிபத்தியம் கொண்டது. அப்ப விருச்சிக ராசியை பார்க்கும் பொழுது, 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசி அல்லது லக்னத்திலிருந்து 8ஆம் இடம் இயங்க ஆரம்பிக்கும். 8ஆம் இடம் என்பது என்னன்னா, மறைமுக வருமானங்கள், இன்சூரன்ஸ்,
ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும்னா இந்த வருடம் அவங்களுக்கு அபரிவிதமான வரவுகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. மறைமுக வரவுகள், அது ஞாபகம் வச்சுக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காதது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்க காலகட்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாம 10ஆம் பார்வையாக குரு பகவான் உங்க ராசி லக்னத்துக்கு 10ஆம் பார்வை 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப மேஷ ராசி லக்னம் உடையவர்களுக்கு தொழில் ஸ்தானம் வளைவடையும், தொழில் ஸ்தானம் வலுவடையும், தொழில் ஸ்தானங்களில மாற்றங்கள் ஏற்படும், தொழில் ஸ்தானங்கள்ல முதலீடுகளை போட்டு நம்ம மேன்மை அடைறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய உண்டு. நிறைய பேர் தொழில் மாற்றுவீங்க, தொழில அபிவிருத்தி பண்ணுவீங்க, தொழில முதலீடு அதிகமா போடுவீங்க, புதிய தொழில்களை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் மேஷ ராசி மற்ற லக்னக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வருடம் உண்டு. அதுக்கு ஏற்கனவே சொன்ன 12ஆம் இடத்தை, உங்களுடைய 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனால் சுப விரயங்கள் நிறைய ஆகும். உங்க வீட்டில் உள்ள பெண்களுக்கோ இல்ல மகன்களுக்கோ திருமணங்கள் நடத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருடம் அமையும். சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனி பகவான் கர்மா காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் குரு பகவான் இவரு பார்வைப்படும் பொழுது குரு சனி காம்பினேஷன்ல என்ன ஆகும்னா சுப செலவுகள் அதிகமாகும். அப்ப வீண் விரய செலவுகள் ஆகாது. இதுக்கு முன்னாடி ஆயிட்டு இருந்தது, இப்ப வீண் விரயங்கள் ஆகாமல் அது அப்படியே சுப செலவுகளாக மாறும். நல்ல அருமையான வீடு வாசல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா 4ஆம் இடத்துல குரு பகவான் திக்கா இருக்காரு, உச்ச பலமா இருக்காரு 4ஆம் இடத்துல. இந்த வருடம் ஒரு அபரிவிதமான ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய மேஷராசி நேயர்களுக்கு இடையில அக்டோபர் மாதத்துல குரு பகவான் ஆதிசாரமாக சிம்மராசி மண்டலத்துக்கு போவாரு. திரும்பி மறுபடியும் மறுபடியும் அவர் இடத்துக்கே வருவாரு. ஆதிசாரம் பயிற்சிகள்லாம் நடைபெறும். அது அப்ப அந்த டைம்ல நான் அந்த வீடியோ உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்றேன். இப்போ வரைக்கும் இந்த ஒரு வருஷம் நீங்க யதார்த்தமாக இருக்கலாம், நிம்மதியாகவும் இருக்கலாம். அடுத்தது முதலீடுகள் நிறைய போட்டு நீங்க தொழிலை ஆரம்பிக்கலாம். முதலீடு போட்டு நம்ம தொழில் ஆரம்பிக்கணும் போது ஒரு தடவை உங்களுடைய பர்த் சார்ட்டை நீங்க செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு அந்த பர்த்ல யோகாதிபதி யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அது செவ்வாயுடைய ஆதிக்கமான வீடு. செவ்வாய் ஆதிக்கம்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு யோகமாக இருக்கணும். எப்படி யோகமாக இருப்பார்? இப்ப நான் சொன்ன ப்ரெடிக்ஷன் குருனுடைய ப்ரெடிக்ஷன், குரு பேச்சு சொல்லிட்டேன். உங்களுக்கு செவ்வாய்க்கு யோகம் என்றால் நீங்க பிறந்த யோகம் ஒண்ணு இருக்கும். பஞ்சாங்கம் சொல்லக்கூடிய திதி யோகம் கரணம் கிழமை நட்சத்திரத்துல நீங்க பிறந்த யோகம்னு ஒண்ணு இருக்கும். அந்த யோகம் மேஷ ராசி மேஷ லக்னக்காரர்களுக்கு சுகர்மம் என்ற யோகம், சித்தி என்ற யோகம், பிராமியம் என்ற யோகம், இந்த 3 யோகத்துல கட்டி பிறந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக நான் சொன்ன ப்ரெடிக்ஷன் 100% உங்களுக்கு கிடைக்கும். அப்படி அந்த பிராமிய யோகம், சுகர்மம் யோகம், சித்தி யோகம், இந்த யோகத்தில் நீங்க பிறந்தவராக இருந்தால், அப்படி தெரியவில்லை என்றால் ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கங்க. எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க, இதுல சாட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுங்க, நான் அது உங்களுக்கு ஃப்ரீயா கன்சல்டேஷன் பண்றேன். ஏன்னா என்னுடைய நேயர்கள் என்னுடைய அன்பர்கள் அனைவரும் தங்களுடைய யோகத்தை பத்தி தெரிஞ்சு இருக்கணும். அதுதான் என்னுடைய முழு கான்செப்ட். அதுக்கு தான் நான் வீடியோ போடுறேன். ஏன்னா பொது பலன் போடணும்னு அவசியம் நிறைய ஜோதிடர்கள் போடுறாங்க. ஆனா நானும் உங்களை மீட் பண்ணணும், உங்களை பார்க்கணும், உங்களை சந்திக்கணும், உங்களோட நான் டிராவல் பண்ணணும்னா நானும் பொது பலன் போடணும். பொது பலன் போட்டாலும் அதுல இந்த மாதிரி சூட்சும விதிகளை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்க அதை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு நல்ல எண்ணத்துல தான் சொல்றேன். மேஷ ராசி நேர்கள், நீங்கள் மேஷ ராசியாக இருக்கலாம், மேஷ லக்னமாக இருக்கலாம். நான் கொடுத்த இந்த குரு பயிற்சியுடைய பலன்கள் அப்படியே நடைபெறதுக்கு ஒரு 50 to 70% நடைபெறும். அதுக்கப்புறம் உங்களுடைய யோகம் ஆகிய இந்த மேஷ ராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுடைய யோகம் சுகர்மம் தி பிராமியம் இந்த யோகமாக இருந்தால் கண்டிப்பாக 50-70 சொன்னலே இப்ப 100% கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அதே நேரத்துல அந்த யோகாதிபதி தசை நடந்தாலோ, அந்த யோகாதிபதி புத்தி நடந்தாலோ அபரிவிதமான ஆற்றல் கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும். கையில பணமே இல்லை இருந்தா கூட முதலீடு பணம் போடணும், ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு தொழில் ஆரம்பிக்கணும்னா இந்த யோகத்துல கண்டி இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதனுடைய ஆக்டிவேஷன் நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நீங்க தொழில வளர்ச்சி அடைவீங்க. இது வரைக்கும் தொழில ஸ்ட்ரகிள் இருந்தவங்க, தொழிலால பிரச்சனை இருந்தவங்க, அவங்க எல்லாம் மேன்மைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. வேலை செய்யக்கூடியவர்கள் நிறைய கடைகள்லயும் கம்பெனிகள்லயும் வேலை செய்வாங்க தொழிலாளர்கள், அவர்களுக்கும் நல்ல காலம் உண்டு. ஏன்னா அவர்களையும் சனி பகவானை குரு பகவான் பார்ப்பதனால் நல்ல காலங்கள் அதிகமாக அவர்களுக்கு இந்த வருடம் அருமையாக இருக்கும். ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் கேட்கறாங்க, தொழில் நாங்க வேலைக்கு போறோம், காலையில போறோம், நைட்டு வரோம், எங்களுக்கு மாற்றமே கிடையாதுங்களா ஐயா, நாங்க இப்படியேதான் எங்க காலம் ஃபுல்லா வாழ்ந்துட்டு போகணுமான்னு கேட்கறாங்க. அதாவது கம்பெனியில ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர், அத்தனை பேரும் அந்த கேள்விதான் கேட்கறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு மாற்றம் உண்டு, நிச்சயமாக உண்டு. ஆனால் நீங்கள் உங்களுடைய யோகாதிபதி யாரு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதிகமா நீங்க அதை ட்ராக் பண்ணி
அதனுடைய ஆக்டிவேஷன் அதிகமாக ஆக்கிக்கிட்டு நீங்கள் அதுலேருந்து ஜெயிச்சு வெளியே வரலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நான்காம் இடம் நல்லாக இருக்கிறதுனால அவங்க வந்து நகைகள், வீட்டு உபகரண பொருட்கள் அனைத்து வாங்குறதுக்கெல்லாம் அவங்களுக்குலாம் வாய்ப்புகள்லாம் உண்டு. அவங்களும் வந்து நிறைய சேவிங்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவங்களுக்கு நிறைய பணங்களும் வரத்துக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் உண்டு. தாய் வீட்டு மூலியமாகவோ இல்லை சில உறவுகள் மூலியமாக அவர்களுக்கு பணங்கள் வரதுக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் உண்டு. சகோதர காரகத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ரொம்ப அவங்க கிட்ட என்ன சொல்றது, நம்ம வாயாலே நம்ம கெட்டக்கூடாது. அவர்கள்கிட்ட இருந்து என்ன வருது என்றதை மட்டும் நம்ம உள்வாங்கிக்கணும். நம்ம வந்து நிறைய வந்து அவங்களுக்கு வாயால கொடுத்து நம்மளே கெடுத்துக்க கூடாது. அதனால சகோதர காரகத்துவத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃபால்ட்டா கம்மியா தான் இருக்கு. அப்போ சகோதர சகோதரிகள் இடத்துல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் மூலியமாக உங்களுடைய சொந்த உறவினர்கள், அதாவது தம்பியுடைய மனைவி அல்லது அண்ணனுடைய மனைவி இல்லை தன் கணவருடைய அண்ணனுடைய மனைவி, இந்த மாதிரி நாத்தனார் மூத்தார் சொல்லுவாங்க இல்லையா, இது மாதிரி சொந்த வகையார்கள் இல்லை மாமியார் மூலியமாக அல்லது தூரத்து உறவுகள் மூலியமாக ஒரு சிக்கல், ஒரு பிரச்சனை அக்டோபர் மாதத்துக்குள்ள வந்து போகும். வந்துட்டு போயிடும். அது பெருசா எடுத்துக்காதீங்க. அதுக்குண்டான பரிகார முறைகள்லாம் உண்டு. அப்போ நீங்க செவ்வாயை வழிபாடு, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரா மாதிரி இருந்தது, ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வருது அப்படின்னா உடனே என்ன தொடர்பு கொள்ளுங்க. அதற்கு உண்டான உங்களுக்கு உண்டான ஒரு பரிகாரத்தை நான் உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறேன். நீங்க வாங்கிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் அருமையான கல்விகளை தேர்ந்தெடுப்பாங்க. நல்ல கல்விகளை கற்று அதன் மூலியமா நல்ல மார்க்குகளை எடுப்பாங்க. 10th நல்ல ரிசல்ட் கிடைக்கும், 12th நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்ல அடுத்த வருடம் வந்து ஜூன் மாதம் தான் குரு பயிற்சி 27. அதுக்குள்ளே வந்து இவங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் நடந்தேறிடும். மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு வருடமாக தான் மேஷ ராசி லக்னக்காரர்களுக்கு உண்டு. இதுபோல மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ஒரு அருமையாக இருக்கிறது. இதை வந்து நீங்க வந்து நல்லா ஃபாலோ பண்ணி நீங்க இதுல வெற்றி அடையலாம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, 12 ராசிகளுக்கும் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருப்போம். அதுல மேஷம் முதல் மீன வரைக்கும் நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்லியிருப்போம். இதெல்லாம் பொதுவா வரக்கூடிய பலன்கள், பொது பலன்கள். சிலர் இந்த வீடியோ பார்க்கும்பொழுது எனக்கு இந்த மாதிரி நடக்கல, இந்த மாதிரி எனக்கு கிடைக்கிற வாய்ப்பே இல்லை, ஆனா நீங்க எப்படி சொல்றீங்க, என்னுடைய ராசிக்கு இப்படி சொல்றீங்களே, இது நடக்குமா அப்படின்னு ஒரு உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்விகள் இருக்குன்றது எனக்கு தெரியும். ஆனா முழுக்க முழுக்க நம்ம இப்ப சொன்னது அனைத்துமே பொது பலன்கள் தான். மேஷம் முதல் மீனம் வரை இருக்க ஒவ்வொரு ராசிகளுக்கும் பொதுவான பலன் தான் சொல்லியிருப்போம். இதுல உங்களுடைய பர்த் சார்ட் இருக்கும், சுய சார்ட்னு ஒன்று இருக்கும் இல்லையா, நீங்க வந்து மேஷ ராசி தான் பிறந்திருப்பீங்க, ரிஷப ராசி தான் பிறந்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய சுய ஜாதகத்துல லக்னம் என்ன நட்சத்திரம், ரெண்டாவது உங்க சுய ஜாதகத்துல நிறைய விஷயங்கள் சொல்லும். ஏன்னா ஒரு மேஷ ராசிக்காரர் இந்த மாசத்துல பிறக்கிறாரு வச்சுங்களேன், சித்திரை மாசம், அவரே வந்து வைகாசி மாசம் இன்னொரு மேஷக்காரர் பிறப்பார். அப்போ ஒவ்வொரு மாதமும் அந்த மேஷ ராசி வரும். அப்போ மாதம் மாறுது, அன்றைக்கு கிழமைகள் மாறும், அன்றைக்கு திதிகள் மாறும், அன்றைக்கு யோகங்கள் மாறும். இந்த மாதிரி பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடிய திதி, யோகம், கரணம், கிழமை, நட்சத்திரம் எல்லாமே மாறும். நட்சத்திரம் மட்டும் ஒண்ணு வரும். அப்ப மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், அப்ப அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் இருக்கிற அத்தனை பேர் ஒரே மாதிரியா ஒரே பேட்டர்னா இருப்பாங்க இருக்க முடியாது, கொஞ்சம் மாறி மாறி இருப்பாங்க. அதுக்கு என்ன விஷயம் அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டு இருக்கோம். அதை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ராசி நட்சத்திரம் பொதுவான பலன். இப்போ உங்களுடைய சுய சார்ட்டை வந்து நீங்க எடுத்துக்கணும். அதுல வந்து உங்களுக்கு யோகாதிபதி யாரு தெரிஞ்சுக்கணும். அப்படி யோகாதிபதி யாரு தெரிஞ்சிக்க முடியாதுன்னா, நீங்க பிறந்த யோகம்னு ஒன்று இருக்கும். உங்க ஜாதகத்துல யோகம்னு ஒன்று இருக்கும். பஞ்சாங்கத்துல சொல்லக்கூடிய திதி, யோகம், கர்ணம், கிழமை நட்சத்திரத்துல யோகம்னு ஒன்று இருக்கும். அந்த யோகத்துக்கு யோகாதிபதினு ஒருத்தர் இருப்பார். அவர் யாரு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஜஸ்ட் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க, உங்க டேட்டா பர்த் டைம் கொடுங்க, எனக்கு யோகி யாரு தெரியணும்னு மட்டும் போடுங்க. உங்களுக்கு நான் அதை ஃப்ரீயா எடுத்து அந்த யோகி யாருன்னு சொல்றேன். ஏன்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய கஸ்டமரா இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே இந்த யோகம்னா என்ன தெரிஞ்சிருக்கணும், யோகாதிபதி யாருன்னா தெரிஞ்சிருக்கணும், அவயோகாதிபதி யாருன்னா தெரிஞ்சிருக்கணும். அப்ப அவயோகாதிபதினா யாரு, எந்த கிரகம், அப்ப அவயோக பிளானட் உங்களுக்கு அந்த தசை நடக்குதா, அந்த தசை நடக்கும்போது அவயோக பலன் கிடைக்கும். இப்போ சில வந்து குரு வந்து கடக ராசியில உச்சம் பெற்றிருக்காரு சொல்லிட்டேன். அப்போ கடகராசி உச்சம் பெற்ற ராசிக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டோம், நல்லா இருக்கும், அவருடைய பார்வைகள் நல்லா இருக்கும், ஆட்சி பலமா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கடகராசி அந்த ஜாதகருக்கு வந்து இப்ப அவயோக தசை நடக்குது வச்சுங்களேன், இப்ப நம்ம சொன்ன ப்ரெடிக்ஷன் அங்கேயே மாறும். அப்ப நீங்க இப்படி சொன்னீங்களா ஐயா இங்க மாறுதுன்னு நீங்க சொல்லுவீங்க. அப்பதான் உங்களுடைய அவயோகம் யாரு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த தசையோ அல்லது அந்த புத்தியோ அது நடக்கும் பொழுது நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கம்பல்சரி உங்களுடைய யோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நீங்க பிறந்த திதிக்கு என்னென்ன கோயில்களுக்கு போகணும்னு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.
அதாவது என்னுடைய கஸ்டமரா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய யோகாதிபதி யாரு, உங்களுடைய கரணாதிபதி யாருன்னு சொல்லக்கூடியது என்னுடைய கடமை. அப்ப நீங்க வந்து எனக்கு இதுல கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க கொடுங்க, உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்துட்டு என்னுடைய யோகி யார் தெரியணும், அவயோகி யார் தெரியணும் சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு அதனுடைய ரிசல்ட்டை கொடுக்குறேன். இப்போ வந்து பொதுவா வந்து குரு பகவான் அப்படி எடுத்துட்டோம்னாக்கா, குரு பகவான் யோகமாக ஒரு 3 வீடு இருக்கு. குரு பகவானுக்குன்னு ஒரு 3 வீடு இருக்கு. அப்போ ஒவ்வொரு ராசிகள் சொல்லும் பொழுதும் நான் சொல்லிட்டு வரேன். குரு பகவானுக்கு இருக்கிற 3 ராசிகள் வைத்திருதி என்ற ஒரு யோகம், இன்னொரு சூலம் என்ற நாம யோகம், இன்னொன்று வரியால் என்ற நாம யோகம். இந்த 3 யோகங்களும் குரு பகவான் இவர்களுக்கு யோகமாக இருப்பார். இப்ப இந்த குரு பலனை பார்த்தோம், குரு பயிற்சியினுடைய பலனை பார்த்தோம். இந்த 3 யோகத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக குரு அபரிவிதமான பலன்களை கொடுப்பார். அப்ப இந்த 12 ராசிக்காரர்களுக்கு இந்த யோகத்தில் குரு பகவான் இருக்கிறாரான்னு முதல்ல அவங்க ஜாதகத்துல அவங்க பிறந்த அன்னைக்கு அந்த யோகம் இருந்துதா, வரியால் என்ற யோகம், சூலம் என்ற யோகம், வைத்திருதி என்ற யோகம் இருந்துதான் நம்ம செக் பண்ணிட்டோம்னாக்கா உங்களுக்கு அடிச்சது ஜாக்பாட் நம்ம கிளீனா சொல்லிடலாம். இந்த 3 யோகத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் எங்கெங்கெல்லாம் வரும்போது பலன் சொல்லியிருக்கணும், எந்தெந்த ராசிகள்லாம் சொல்லியிருக்கணும், அவங்களுக்கு எல்லாம் ஜாக்பாட் அபரிவிதமாக கண்டிப்பாக நிச்சயமாக அடிக்கும். அதுல ப்ரெடிக்ஷன்ல மாற்றமே இருக்காது. 100% கரெக்டா நடக்கும். அப்ப பொது பலனா சொல்லும் பொழுது சில பேருக்கு நடக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அதனால ஜோதிடத்து மேலேயே வந்து சந்தேகப்படுறாங்க, ஜோதிடர்களே சந்தேகப்படுறாங்க. ஏன்னா அவர் பாட்டு சொல்லிட்டு இருப்பாருங்க, அவர் பாட்டுக்கு நிறைய கமெண்ட்ஸ் பாக்குறோம். மற்ற ஜோதிடர்களுடைய கமெண்ட்ஸ்லாம் வந்து அப்படிதான் இருக்கு. அந்த கமெண்ட் சொல்லும் போது இவங்கெல்லாம் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்கலாம் சொல்றீங்க, அதெல்லாம் வேண்டாம். நல்லபடியா பாருங்க, நல்லபடியா சொல்லுங்க. இல்லையா பிடிக்கலையா நீங்க போயிட்டே இருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஜோதிடம் என்றது பிடிக்காது, கடவுள் பக்தி இல்லாம இருப்பாங்க. அவங்களை வந்து திருத்தவோ இல்ல மாத்தவோ எதுவும் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம ஜாதகம் தெரியுதோ தெரியலையோ சொல்றாங்க, அதை பற்றி ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ரெண்டாவது, அந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையை என்னன்னு முதல்ல பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பொது பலனை வச்சே நீங்க உங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ண கூடாது. அதுக்குதான் நான் மறுபடியும் சொல்லிட்டு வரேன். சரிங்களா? அதனால நீங்க வந்து நம்மளோட தொடர்பு கொள்ளுங்க, உங்களுடைய சப்ஸ்கிரைபை பண்ணுங்க. ரெண்டாவது வந்து இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க எனக்கு கமெண்டும் கொடுங்க. கமெண்ட்ஸ்க்கு நான் பதில் கொடுக்குறேன் கண்டிப்பா. அதனால இந்த ஒரு நிலையில நம்ம இந்த ஜோதிட ரீதியான ஒரு உண்மை தாத்பரியத்தோட நம்ம பயணித்தோம்னால் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தினுடைய கதிர்வீச்சு, கோள்களுடைய கதிர்வீச்சு நமக்கு நன்மையே செய்யும். அப்ப நன்மை செய்யக்கூடிய கதிர்வீச்சு என்ன, நன்மை செய்யக்கூடிய கோள்கள் எது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கதிர்வீச்சு எப்படி நமக்குள்ள வருது, நம்ம உடம்புக்குள்ள அது எப்படி செயல்படுது என்ற விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு நிறைய சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால நீங்க வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வந்தால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் என்று தெரிவித்துக் கொண்டு, நான் உங்கள் ஜோதிடர் வெற்றிபாலன், திருவள்ளூர்ல இருந்து. அனைவருக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.